என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. Sorry, Umar, because the handling of meat products and organs, எல்லாமே பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ஹேண்டில் பண்ண விதம் because it is over crisp, it's overcooked, that's why you are getting today out of the kitchen. She has been the support system throughout. I don't know, I just wanted to go till the last point. And to everyone, you have been very supportive and kind, and ரொம்ப நன்றி. நீ என் இடத்துல இருந்தால் உனக்கு என் நிலைமை புரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். நம்ம நினச்ச மாதிரியே, நம்ம கெஸ் பண்ண மாதிரியே உமேர் இந்த வீக் எலிமினேட் ஆகிட்டாரு. இந்த எவிக்ஷன் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நமக்கு மட்டும் கிடையாது, உமேருக்கே பயங்கர ஷாக்கிங்காக தான் இருந்தது. எவிக்ஷனை பற்றி சொல்லும் பொழுது அவரோட ரியாக்ஷனே வந்து ரொம்ப ஷாக்காக இருந்த மாதிரி தான் இருந்தது. பாவம், அவர் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டார். அவருக்கு மட்டன் லிவர் வந்த உடனே உமேர் சூப்பராக கலக்கிடுவார் அப்படின்னு தான் வந்து எல்லாரோட ஃபீலிங்காக இருந்தது. பட் அதில் ப்ராப்ளம் என்னென்னா, அவரோட மீட் ஓவர் குக் ஆகிட்டதா சொன்னாங்க. என்னதான் பிரியாராமன் மேம்க்கு செய்ய தெரியாத ஒரு பொருள் எடுத்து செஞ்சாலும், அவங்களோட லிவர் டிஷ்ஷும் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும், பிரியாராமன் மேமோட மசாலாஸ்லாம் வந்து கொஞ்சம் ராவாக இருந்ததாகவும் சொன்னாங்க. உமேர், பிரியாராமன் இவங்க 2 பேருக்குமே வந்து ஓரளவுக்கு ஓகேவான ஃபீட்பேக் தான் கிடச்சிது. ராஜுக்கு தான் வந்து டாப் நாச் அப்படிங்கிற ஃபீட்பேக் கிடச்சிது. 3 ஜட்ஜஸும் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் டேஸ்டிங் பண்ணதாக தான் சொன்னாங்க. எஸ், அவங்க சொன்னதை நம்பி தான் ஆகணும். பிளைண்ட் டேஸ்டிங் பண்ணாங்க. அது சாப்பிடும் பொழுதே உமேரோட டிஷ் எடுத்து வாயில் போட்ட உடனே சொல்லிட்டாங்க, ஹார்டாக இருக்குது, ரொம்ப ரப்பரியாக இருக்குது மீட் அப்படின்ற மாதிரி. ஸ்டில் அதே ஃபீட்பேக் பிரியாராமன் மேம்க்கும் இருந்தப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருந்தது. ஒருவேளை பிரியாராமன் மேம் தான் எவிக்ட் ஆவாங்களோன்னு. கடைசியில் பார்த்தா உமேர் நேமை சொல்லிட்டாங்க. ரொம்ப அன்ஃபேர். லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து டாப் ஸ்கோரில் இருந்தார். அண்ட் லீடர் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டாப்பில் தான் இருக்கார். வெறும் இந்த எலிமினேஷன் குக் ஆஃப் வச்சு மட்டுமே அவரை இந்த தடவை எவிக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் வீக் ஸ்கோர் போர்டை பார்த்து எவிக்ட் பண்ணியிருந்தா ராஜு தான் வெளியில் போயிருப்பார். உமேர் போகும்பொழுது அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நிரூபிச்சுட்டு போனார். அதாவது அவர் என்ன சொன்னார்னா, ராஜுவை பார்த்து, ராஜுக்கு குக் பண்ண தெரியுமோ தெரியாதோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் அவர் தான் இந்த ஷோ வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நம்மளோட நிறைய பேரோட ஆசையும் அதுவாக தான் இருக்குது. பட் இது குக்கிங் ஷோ, ஸோ குக்கிங் கண்டிப்பாக நல்லா இருந்தால் தான் ஃபைனல்ஸ் வரைக்கும் போகும். ராஜுவை பொறுத்த வரைக்கும் அவரோட குக்கிங்கை நம்மளால் மெஷர் பண்ணவே முடியல. இவர் சூப்பராக செய்வார், செய்யவே மாட்டார் அப்படின்ட்டு. ஒரு நாள் வந்து ரொம்ப மோசமாக செய்வார், ஒரு நாள் ரொம்ப கலக்கலாக செஞ்சு டாப் நாச் அப்படிங்கிற கமெண்ட் வாங்கிடுறாரு. ராஜுவுமே உமேரை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக் பர்சன். கண்டிப்பாக இவனை மிஸ் பண்ணுவேன். ஒரு ஷோக்கு வரும்பொழுது இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு வருவோம்ல, அந்த மாதிரி பர்சன் தான் இவன். அவன் இல்லாதது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இவங்கிட்ட தோக்குறது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது, ஆனால் ஜெயிக்கிறது அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக பேசினார். உமேரே ஒரே ஃபீல் ஆகிட்டாரு. உமேரை யோசிச்சாலே ஃபுல் ஆஃப் எனர்ஜி, மட்டன் டிஷ்ஷஸ் அண்ட் ஹேண்ட்ஸம் ஹங்க் இந்த மாதிரி விஷயங்கள் தான் தோணும். அவர் இனிமேல் இந்த ப்ரோக்ராமில் இல்லை அப்படிங்கிறது வந்து பெரிய மிஸ்ஸிங் தான். ஆனாலும் வைல்ட் கார்டு இருக்குது, அதில் வந்து இவர் ஃபைனல்ஸில் வின் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். தேர் இஸ் ஆல்வேஸ் அ ஹோப். அண்ட் அவர் கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப ரொம்ப ஹை. அதாவது என்ன சொல்லிட்டு போனார்னா, போகும்பொழுது நான் திரும்பி வரும்பொழுது, அதாவது ஹீரோவாக ஏதாவது ப்ரொமோஷனுக்கு வரும்பொழுது இதே சீனை ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஃபேவரட் போஸை பண்ணி காமிச்சிட்டு தான் பாய் சொல்லிட்டு போனார் உமேர். இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் பொழுதே நான் சொல்லியிருந்தேன், இவரோட தமிழுக்கு வந்து நிறைய ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இப்போ இவர் போகும்பொழுதும் இவரோட தமிழை வந்துட்டு இனிமேல் எப்படி இந்த ப்ரோக்ராமில் கேட்காம இருக்க போகிறோம் நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வி வில் ஆல் டெஃபினெட்லி மிஸ் யூ உமேர். சீக்கிரமாக வைல்ட் கார்டில் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுங்க. இவரோட கம்பேக்காக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உமேரோட எவிக்ஷன் ஃபேர் ஆர் அன்ஃபேர்? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், படித்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணலாமா? பாய் ஃப்ரம் ஜாமிமா. டேக் கேர்.